நண்பர்களே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 SIR 2026 என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 2026 அதற்குரிய எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவம் பற்றிய சில தகவல்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். SIR 2026 கணக்கீட்டு படிவம் யாருக்கு கொடுக்கப்படும்? இந்திய குடிமகனான இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுள்ள நபர்களுக்கு இந்த படிவம் கொடுக்கப்படும். SIR 2026 கணக்கீட்டு படிவம் யார் கொடுப்பார்கள், எப்படி கொடுப்பார்கள், எத்தனை படிவம் கொடுப்பார்கள்? நம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்று சொல்லப்படுகின்ற BLO நம் வீட்டிற்கே வந்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 ஒரே மாதிரியான படிவங்கள் கொடுப்பார்கள். SIR 2026 கணக்கீட்டு படிவம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 படிவம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு படிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது பிழை ஏதேனும் ஏற்பட்டால் மற்றொன்றை மிகச் சரியாக பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 படிவம் கொடுக்கப்படுகிறது. SIR 2026 கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்து யாரிடம் கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எத்தனை படிவம் கொடுக்க வேண்டும்? பூர்த்தி செய்யப்பட்ட 2 படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கொடுக்க வேண்டும். BLO அவர்கள் வீட்டிற்கே வந்து இந்த படிவங்களை பெற்றுக்கொள்வார். கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்யும் பொழுது ஏதாவது ஒன்றில் பிழை ஏற்பட்டால் பிழை செய்த படிவத்தையும் சரியாக பூர்த்தி செய்த படிவத்தையும் சேர்த்து 2ஐயும் கொடுக்க வேண்டும். கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் வந்தால் யாரிடம் கேட்பது? உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தில் மேற்பகுதியில் BLO பெயர் மற்றும் அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அவரிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து BLO அவர்களிடம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும்? புதிய வாக்காளர் திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறாது. அதனால் இனி வரும் தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த முடியாது. கணக்கீட்டு படிவம் 2லும் பிழையாக பூர்த்தி செய்து கொடுத்தால் என்ன ஆகும்? உங்களுடைய கணக்கீட்டு படிவம் நிராகரிக்கப்படும். கணக்கீட்டு படிவம் 2லும் தவறான தகவல்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் என்ன ஆகும்? உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தில் உள்ள தகவல்கள் தவறான தகவல்கள் என கண்டறியப்பட்டால் உங்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை கொடுப்பதற்கும் வாய்ப்புள்ளது. வாக்காளர் இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வேலை பார்க்க அல்லது படிக்க சென்றுவிட்டால் அவருக்கு கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டுமா? வாக்காளர் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறிவிட்டால் அவருக்கு படிவத்தை பூர்த்தி செய்யாமல் கணக்கீட்டு படிவத்தில் வெளிநாட்டில் குடியேறிவிட்டார் என எழுதி கொடுக்க வேண்டும். வாக்காளர் வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்துவிட்டு அல்லது படித்துவிட்டு நம் நாடு திரும்புவார்கள் என்றால் அவருக்கு கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து கையொப்பம் என்ற பகுதியில் அதே ஊரில் வசிக்கும் அவருடைய உறவினர், தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, தங்கை, வாக்குரிமை உள்ளவர்கள் மட்டும் இவர்களில் யாரேனும் ஒருவர் கையொப்பமிட்டு கொடுக்கலாம். நம் வீட்டில் உள்ள ஒரு நபர் ஆண், பெண் திருமணமாகி அல்லது இடம்பெயர்ந்து வெளியூர், மாவட்டம், மாநிலம் சென்றுவிட்டால் அவருக்கு கணக்கீட்டு படிவத்தில் எவ்வாறு பூர்த்தி செய்வது? வாக்காளர் சென்ற இடத்தில் வெளியூர், மாவட்டம், மாநிலம் அடையாள அட்டை பெற்றுவிட்டால் பிறந்த ஊரில் உள்ள கணக்கீட்டு படிவத்தில் எங்கு புதிய வாக்காளராக அவர் சேர்ந்திருக்கிறாரோ அந்த ஊர், மாவட்டம், மாநிலம் எழுதி அங்கு புதிய வாக்காளராக பதிவு செய்துவிட்டதால் இங்கு அவரை நீக்குங்கள் என கணக்கீட்டு படிவத்தில் குறிப்பிட வேண்டும். வாக்காளர் சென்ற இடத்தில் வெளியூர், மாவட்டம், மாநிலம் அங்கு புதிய வாக்காளராக தன்னை சேர்க்கவில்லை எனில் அவருடைய பிறந்த ஊரிலேயே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை இங்கேயே பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். பின்பு கையொப்பம் என்ற பகுதியில் அவருடைய உறவினர், தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, தங்கை, வாக்குரிமை உள்ளவர்கள் மட்டும் இவர்களில் யாரேனும் ஒருவர் கையொப்பமிட்டு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கணக்கீட்டு படிவத்தை ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்யலாமா? கணக்கீட்டு படிவம் தமிழ் மொழியிலே இருப்பதால் தமிழ் மொழியிலேயே பூர்த்தி செய்வது சிறந்தது. நம் வீட்டில் வாக்காளராக உள்ள ஒரு நபர் இறந்துவிட்டால் அவருக்கு எவ்வாறு கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வது? கணக்கீட்டு படிவத்தில் அவருக்கு இறப்பு என்று எழுதி கொடுத்தால் போதுமானது. 18 வயது பூர்த்தி அடைந்து தற்போது புதிய வாக்காளராக விண்ணப்பித்துள்ள நபருக்கு இந்த கணக்கீட்டு படிவம் கொடுக்கப்படுமா? SIR
2026 என்பது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். ஆகையால் ஏற்கனவே வாக்காளராக அடையாள அட்டை பெற்றுள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த கணக்கீட்டு படிவம் கிடைக்கும். கணக்கீட்டு படிவம் இணையதளம் மூலமாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க முடியுமா? அதற்கான இணைய முகவரி என்ன? வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர் ஆதார் அட்டை உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே இணையதளத்தின் மூலம் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க முடியும். ஆதார் அட்டையில் உள்ள அலைபேசி எண்ணுக்கு OTP என்று சொல்லப்படுகின்ற ஒருமுறை கடவுச்சொல் மூலம் இந்த வசதியை பெற முடியும். இணையதள முகவரி https://voters.eci.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கலாம். கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் மூலம் சமர்ப்பித்தவர்கள் மீண்டும் நம் வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமா? பூர்த்தி செய்ய வேண்டாம். BLO அவர்களிடம் தெரிவித்தால் போதுமானது. அல்லது இணையதளத்தில் பதிவு செய்த விவரத்திற்கான ஒப்புகை ரசீதை BLO அவர்களிடம் கொடுக்கலாம். நம் வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்கீட்டு படிவத்தையும் இணையதளம் மூலம் கணக்கீட்டு படிவத்தையும் இரண்டையும் பூர்த்தி செய்யலாமா? ஏதாவது ஒன்றை மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமானது. வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்துவிட்டது, நான் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்யலாமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தில் வாக்காளர் அடையாள அட்டை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகையால் நீங்கள் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். முந்தைய 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் நம்முடைய விவரங்களை எவ்வாறு கண்டறிவது? அதை இணையதளத்தின் மூலமாக கண்டறிய இணைய முகவரி என்ன? நம் BLO அவர்களிடம் கேட்டு விவரங்களை பெறலாம். இணைய முகவரி https://election.tn.gov.in 2002-2005 SIR சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை கணினி வழியாகவோ மடிக்கணினி வழியாகவோ அல்லது கையடக்க கணினி வழியாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றிய ஒரு காணொளி நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு. அந்த காணொலியோட லிங்கை இந்த காணொலியோடைய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். முந்தைய 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் நம்முடைய பெயர் இருந்தால் கணக்கீட்டு படிவத்தில் எந்த பகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும்? இரண்டாவது பகுதியில் உறவினர் என்று யாரை குறிப்பிட வேண்டும்? முதல் பகுதி மற்றும் இரண்டாவது பகுதியை பூர்த்தி செய்ய வேண்டும். மூன்றாவது பகுதியை பூர்த்தி செய்யக்கூடாது. இரண்டாவது பகுதியில் உறவினர் என்ற இடத்தில் 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உறவினர் யாரை குறிப்பிட்டுள்ளோமோ அவரை மட்டுமே உறவினர் என்ற இடத்தில் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். முந்தைய 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியான பொழுது நான் வாக்காளரே அல்ல எனில் கணக்கீட்டு படிவத்தில் எந்த பகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும்? மூன்றாவது பகுதியில் உறவினர் என்று யாருடைய விவரங்களை குறிப்பிட வேண்டும்? முதல் பகுதி மற்றும் மூன்றாம் பகுதியை பூர்த்தி செய்ய வேண்டும். இரண்டாவது பகுதியை பூர்த்தி செய்யக்கூடாது. மூன்றாவது பகுதியில் உறவினர் என்பது 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உள்ள தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இவர்களில் யாரேனும் ஒருவரின் விவரங்களை குறிப்பிடலாம். 2002 நான் வாக்காளராக இருந்துள்ளேன். ஆனால் 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் எனது பெயர் விடுபட்டுள்ளது. கணக்கீட்டு படிவத்தில் மூன்றாவது பகுதியில் உறவினர் என்று யாருடைய விவரங்களை குறிப்பிடுவது? மூன்றாவது பகுதியில் உறவினர் என்பது 2002-2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உள்ள கணவன், மனைவி, தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இவர்களில் யாரேனும் ஒருவரின் விவரங்களை குறிப்பிடலாம். ஒரு வாக்காளர் தன்னுடைய கணக்கீட்டு படிவத்தில் மூன்றாவது பாகத்தில் குறிப்பிடக்கூடிய உறவினர்கள் யாருமே இல்லை என்றால், அதாவது கணவன், மனைவி, தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இவர்கள் யாருமே இல்லை என்றால், அல்லது மூன்றாவது பாகத்தில் குறிப்பிட்ட உறவினர்கள் விவரங்கள் தரவுத்தளத்தோடு பொருந்தாத வாக்காளர்கள், அதாவது தவறான உறவினர்களை தெரிவித்தவர்கள், கணக்கீட்டு படிவத்தோடு என்ன ஆவணங்கள் கொடுக்க வேண்டும்? தற்போது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தின் பின்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதற்கான தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி விரிவாக காணலாம். கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுத்தளத்தில் உள்ள விவரங்களோடு ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ERO ஒரு அறிவிப்பை வழங்குவார்.
அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்க்கண்ட வகைகளுக்கு ஏற்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வாக்காளர் 1/7/1987க்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால், பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். 1/7/1987க்கு முன்பு பிறந்த அந்த வாக்காளர் தன்னுடைய பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே 13 ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 13 ஆவணங்களை இறுதியாக நாம் பார்க்கலாம். அந்த 13 ஆவணங்களிலிருந்து ஏதாவது ஒரு ஆவணத்தை, அதில் சுய சான்றப்பம் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் அட்டஸ்டட், உங்களுடைய கையெழுத்தை அந்த ஆவணத்தில் பதிவு செய்து அதோடு கணக்கீட்டு படிவத்தையும் சேர்த்து BLO அவர்களிடம் கொடுத்தால் போதுமானது. அடுத்து அந்த வாக்காளர் 1/7/1987 முதல் 2/12/2004 வரை உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தால் 2 ஆவணங்கள் கணக்கீட்டு படிவத்தோடு கொடுக்கணும். அதில் முதல் ஆவணமானது பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். அந்த ஆவணத்தில் செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றப்பம் அளிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கடுத்தது 2வது ஆவணம் தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கணும். அதுலேயும் வாக்காளர் சுய சான்றப்பம் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுக்கு வழங்கியிருக்கணும். அடுத்து 2/12/2004க்கு பிறகு அந்த வாக்காளர் இந்தியாவில் பிறந்திருந்தால் 3 ஆவணங்களை அவர் கொடுக்க வேண்டும். அதில் முதலாவது ஆவணம் அந்த வாக்காளருடைய பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். 2வதாக தந்தையின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். அடுத்து 3வதாக தாயின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். இந்த 3 ஆவணத்தையும் சேர்த்து அதோடு கணக்கீட்டு படிவத்தையும் சேர்த்து BLO அவர்களிடம் வழங்கினால் போதுமானது. அடுத்து 2/12/2004க்கு பிறகு இந்தியாவில் அந்த வாக்காளர் பிறந்திருந்தால் அந்த வாக்காளருடைய பெற்றோர்களில் இருவரில் யாரேனும் ஒருவர் வெளிநாட்டில் பிறந்திருந்தால், அதாவது தாயோ அல்லது தந்தையோ வெளிநாட்டில் பிறந்திருந்தால் அந்த வாக்காளர் 4 ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். முதலாவதாக வாக்காளர் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணம் 1. 2வதாக தந்தை பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணம். 3வதாக தாய் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணம். அடுத்து 4வதாக அந்த வாக்காளர் பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடி ஆகிய கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் மற்றும் நுழைவு விசை, அதாவது விசா, இதோட நகலை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 4 ஆவணங்களையும் பெற்றோரில் யாருனாச்சும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர் என்றால் இந்த 4 ஆவணங்களையும் அவர் கணக்கீட்டு படிவத்தோடு சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு வாக்காளர் இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவு சான்றினை கணக்கீட்டு படிவத்தோடு சேர்த்து சமர்ப்பித்தால் போதுமானது. அடுத்து ஒரு வாக்காளர் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய இந்திய நாட்டில் குடியேறியிருந்தால் அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தோடு பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவு சான்றிதழ், அதாவது இந்திய குடியுரிமை பதிவுக்கான சான்றிதழை கணக்கீட்டு படிவத்தோடு சேர்த்து கொடுக்க வேண்டும். அடுத்து கணக்கீட்டு படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் குறிப்பான பட்டியல் முழுமையானது அல்ல. வாக்காளர் தனது செல்ஃப், அவரது தந்தை மற்றும் தாய்க்கு சமர்ப்பிக்க வேண்டிய தனித்தனி சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் எந்த ஆவணங்களை கொடுத்தாலும் அதில் சுய சான்றப்பம் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13 வகையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1. மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர், ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆணை.
1/1/1987க்கு முன்னர் இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, சான்றிதழ், ஆவணம். 3. தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ். 4. கடவுச்சீட்டு. 5. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்விச் சான்றிதழ். 6. தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்று. 7. வன உரிமை சான்றிதழ். 8. தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை ஓபிசி, அட்டவணை வகுப்பினர் எஸ்சி, பழங்குடியினர் எஸ்டி அல்லது பிற ஜாதி சான்றிதழ். 9. தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில். 10. மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு. 11. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம், வீடு ஒதுக்கீட்டுச் சான்றிதழ். 12. ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் 23/2025 ERS வால்யூம் 2 நாள் 9/9/2025 இணைப்பு 2 வெளியிடப்பட்ட அறிவுரை பொருந்தும். 13. 1/7/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி. மேற்சொன்ன இந்த 13 ஆவணங்களில் வாக்காளர்களுக்கு என்ன ஆவணம் தேவைப்படுகிறதோ அந்த ஆவணத்தில் சுய சான்றொப்பம் செல்ஃப் அட்டஸ்டட் செய்து அதோடு கணக்கீட்டு படிவத்தையும் சேர்த்து BLO அவர்களிடம் வழங்க வேண்டும். SIR 2026 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். இதற்கான கணக்கீட்டு படிவத்தை BLO அவர்களிடம் பூர்த்தி செய்து நாம் வழங்கிய பின்பு BLO அவர்கள் அதற்கு அத்தாட்சியாக என்ன கொடுப்பார். BLO அவர்கள் கணக்கீட்டு படிவங்களை பெற்றதற்காக ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒப்புகைச் சீட்டை வழங்குவார். நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்ட SIR 2026 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் இதற்குரிய அனைத்து தகவல்களும் நான் ஆராய்ந்து அறிந்த தகவல்களே. இந்த தகவல்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதற்குரிய விளக்கங்களை உங்களுடைய BLO அலுவலர் அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.